ஹாய் நண்பா, தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலிருந்து மார்க் அடிப்படையில் அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 999 காலியிடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தமிழ்நாடு சுகாதாரத்துறையான மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நர்சிங் அசிஸ்டன்ட் அதில் கிரேட் 2 கேட்டகரியில் விட்டுருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 999 காலி இடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கான பேசிக் பே 15,700 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிகள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடணும். இருக்கக்கூடிய வேகன்சியா வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 10, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா வகுப்புகளுக்குமே இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினராக இருக்கிறவங்களுக்கு 34 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா வயது வரம்பே கிடையாதுங்க. எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் பொது பிரிவினர் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 44 வயது வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், வயது வரம்பே கிடையாது. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி, அதாவது இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். சரிங்களா? மஸ்ட் பாசஸ் த செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். ஸோ 10th படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் ஆல்சோ வச்சிருக்கணும். ஸோ இதுதான் மெயினான குவாலிஃபிகேஷன். இந்த கல்வி தகுதி அடிப்படையில் தான் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நேரடி வேலை வாய்ப்புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 32 வயதை கடந்தவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இந்த ஜாபுக்கு 10th அதை ஃபாலோ பண்ணி நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். அதாவது 10th அதை ஃபாலோ பண்ணி நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ 10th வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கு ப்ளஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸில் அந்த ட்ரைனிங் கோர்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி இதில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. அந்த மார்க்கை எப்படி வெயிட்டேஜ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 40% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. ட்ரைனிங் கோர்ஸில், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கோர்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 60% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. மொத்தமாக 100% யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, ஆதரவற்ற விதவைகள் இந்த கேண்டிடேட்க்கு 300 ரூபாய் மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 600 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுட்டு அதுக்கு கீழே உங்களுடைய நேமை நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் 999 காலியிடங்கள் இல்லையா? அப்போ தமிழ்நாடு முழுவதுமே 38 மாவட்டங்கள் வழியாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.